அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பக்தி இலக்கியங்கள் அதை பற்றி தான் பார்க்கணும். பக்தி இலக்கியத்தில் நம்ம முதல்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரிய புராணம். அந்த நூலை பற்றி தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பெரிய புராணம், பெரிய புராணத்தின் அடைமொழி பெயர்கள். அடைமொழி பெயர்னா சிறப்பு பெயர், வேறு பெயர், அந்த மாதிரி சொல்கிறது தான். அதோட பெயர் என்னன்னா, திருத்தொண்டர் புராணம், சேக்கிழார் புராணம், 63 புராணம். 63 புராணம் அப்படின்னா 63 நாயன்மார்களை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல். அது என்னன்னுங்கிறத நம்ம காணொலியில் பார்க்கலாம். யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். 63 தனி 72 சிவனடியார்கள் யார் யாருன்னா, இதில் குறிப்பிடப்படுற 72 சிவனடியார்கள் யாருங்கிறத இந்த பட்டியலில் நம்ம பார்க்கலாம். 63 தனியடியார்களும் 9 தொகையடியார்களும் சேர்ந்து 72 பேர்களும் சிவனடியார்கள் என அழைக்கப்படுகின்றனர். இவர்களின் வரலாற்றை கூறும் நூலே பெரிய புராணம். அவ்வளோதான், இவங்களோட வரலாற்றை கூறுறது தான் இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற நூல். 63 தனியடியார்கள் அப்படின்னா நாயன்மார்கள் யாருங்கிறத பார்ப்போம். அதிபத்தர், அப்புதியடிகள், அமர் நீதியார், அறிவட்டாயர், ஆணாயர், இசைஞானியார், இடங்கலியார், இயற்பகையார், இளையான்குடி மாறன், உருத்திர பசுபதியார், எரிபத்தர், ஏயர்கோன் கலிக்காமர், ஏனாதிநாதர், ஐயடிகள் காடவர்கோன், கணநாதர், கணம்புள்ளர், கண்ணப்பர், கலிக்கம்பர், கலியர், களற்றறிற்றவர், களச்சிங்கர், காரியார், குங்கிலிய கலையர், காரைக்கால் அம்மையார், குலச்சிறையார், கூற்றுவார், கோச்செங்கச் சோழர், ஓட்புலியார், சடையனார், சண்டேசுரர், சந்தியார், சாக்கியார், சிறுபுலியார், சிறுத்தொண்டர், சுந்தரர், சேர்த்துணையார், சோமாசிமாரர், தண்டியடிகள், திருக்குறிப்பு தொண்டர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், திருநாளேபோவார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலநக்கர், திருமூலர், நமிநந்தியடிகள், நரசிங்க முனையராயர், நின்றசீர் நெடுமாறர், நேசர், புகழ்ச்சோழர், புகழ்துணையார், பூசலார், பெருமிழலை குறும்பர், மங்கையர்க்கரசியார், மானக்கஞ்சாரர், முருகர், முனையடுவார், மூர்க்கர், மூர்த்தியார், மெய்ப்பொருளால், வாயிலார், விரண்மிண்டர் அப்படிங்கிற 63 நாயன்மார்கள். 9 தொகையடியார்கள் யாருன்னா, திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூர் தேவர், பூந்துருத்தி நம்பிகாட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலிய முதனார், புருட்டோத்தம நம்பி, சேதிராயர். இவங்க இந்த 63 நாயன்மார்கள் மற்றும் 9 தொகையடியார்கள். இவங்களோட வரலாற்று கூறுற நூல் தான் பெரிய புராணம். இந்த பெரிய புராணம் நூலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, பெரிய புராணம் 2 காண்டங்களையும் 13 சருக்கங்களையும் கொண்டுள்ளது. முதலாவது காண்டம் என்னன்னா திருமலை சருக்கு. முதலாவது காண்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, திருமலை சருக்கம், தில்லைவாழ் அந்தனர் சருக்கம், இலைமலிந்த சருக்கம், மும்மையால் உலகாண்ட சருக்கம், திருநின்ற சருக்கம். இதுதான் முதலாவது காண்டத்தில் இருக்க 5 சருக்கங்கள். அடுத்து இரண்டாவது காண்டம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, வம்பரா வரிவண்டு சருக்கம், வார்வாண்ட வனமுலையான் சருக்கம், பொய்யடிமை இல்லாத புலவர் சருக்கம், கரைக்கண்டன் சருக்கம், கடல் சூழ்ந்த சருக்கம், பத்தராய் பணிவார் சருக்கம், மன்னிய சீர் சருக்கம், வெள்ளானை சருக்கம். இதில் 8 சருக்கங்கள் இருக்குது. 8, 5, 13, மொத்தம் 13 சருக்கங்கள். பாடல்கள் திறன்னு பார்த்திங்கன்னா 4286 பாடல்களை கொண்டிருக்குது. இந்நூல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை என்ற நூலையும், நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலையும் தழுவி இயற்றப்பட்டது. அதாவது சுந்தரர் எழுதிய திருத்தொண்ட தொகை, நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதி, இது ரெண்டையும் அடிப்படையாக வச்சு எழுதியிருக்காங்க. பெரிய புராணத்தை இயற்ற தெரியும் சேக்கிழார்.
பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிழார். அவரது இயற்பெயர் அருண்மொழித்தேவர். இவர் அனபாய சோழனுக்கு, அதாவது 2வது குலோத்துங்க சோழனுக்கு முதல் அமைச்சராக இருந்தார். அமைச்சர்களில் முதன்மையான அமைச்சராக, தலைமை அமைச்சராக இருந்திருக்காரு. சேக்கிழாருக்கு 2ஆம் குலோத்துங்க சோழன் அளித்த பட்ட பெயர் உத்தம சோழ பல்லவராயன். சேக்கிழாருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர் தொண்டர் சீர் பரப்புவார். சேக்கிழார் சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பிறந்தவர். இவர் இவ்வூரில் திருநாகேஸ்வரம் எனும் கோயிலை கட்டியுள்ளார். சேக்கிழாருக்கு குன்றத்தூரில் கோயிலும் மடமும் உள்ளன. சேக்கிழாரின் காலம் 12ஆம் நூற்றாண்டு. சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று மீனாட்சி சுந்தரம் பாடுகிறார். பெரிய புராணத்தின் சிறப்பு: திருத்தொண்டர் தொகையை தொகை என்றும், திருத்தொண்டர் திருமந்தையை வகை என்றும், திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை விரி என்றும் கூறுவர். தொகை, வகை, விரி என்பனவாக உள்ள பெரிய புராணம் என்றும் சிலர் பாராட்டுகின்றனர். பெரிய புராணம் மொழிபெயர்ப்பு நூலாக இல்லாமல் சிலம்பும் மேகலையும் போல செந்தமிழ்நாட்டு நிகழ்ச்சிகளால் அமைந்த நூல். இதுதான் பெரிய புராணத்தை பற்றிய தகவல்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.